ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதவே ஸ்ரீகுரவே நம. ஒரு பெண்ணினுடைய சாதகத்தை வைத்து அவள் விதவையா அல்லது புத்திரர்கள் சற்புத்திரர்கள் கொண்டவளா அல்லது குறைவான புத்திரர்களை கொண்டவளா அப்படிங்கிறத நம்ம எப்படி கணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பாடலாகவும் அதற்கான விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல இந்த பாடலை கேளுங்கள். உள்ள பல பாவரெட்டில் இருந்த கால் விதவை, உளதாவதென்றெனில் ஓரெட்டாம் அதிபன், தென்னிய வங்கிசை கிரைவன் அஷ்டவர்க்கத்தில் சேர்வரிடம் எத்தனையோ அத்தனை ஆண்டதனில் மெல்ல விதவையுமாவாள். இரண்டினில் நல்லோர்கள் மேவிலவன் கணவனைத் தான் விட்டு முன்போய் விடுவாள். கள்ளமுறும் தேல் இடபம் கன்னி எனும் மூன்றில் கலைமதி மேவில் புத்திரர் அற்பங்காணும். பாடலுக்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனன கால ஜாதகத்திலே லக்னத்திற்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அப்பெண் எத்தனை ஆண்டுகளில் விதவையாவாள் என்றால், அந்த அட்டமஸ்தானாதிபதி அம்சத்தில் நின்ற ஸ்தானத்தின் அதிபதி அட்டவர்க்கத்தில் அந்த நின்ற ராசிக்கு, அதாவது அந்த கிரகம் நின்ற ராசியில் எத்தனை பெண்ணின் சனனகால சாதகத்திலே இரண்டாம் பாவத்தில் நற்கோள் இருந்தால் கணவனுக்கு முன்பு சுமங்கலியாக இறப்பாள். பெண்ணின் சனனகால சாதகத்தில் விருச்சிகம், இடபம், கன்னி ஆகிய ராசிகளில் வளர்பிறை சந்திரன் நின்றால் அப்பெண்ணுக்கு அற்ப புத்திரர்களே பிறப்பார்கள். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.